இனிய உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பா, எதிர்பாராத திருப்பங்களோட நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, நேற்று வரைக்கும் தமிழக மக்கள் என்ன நினைச்சோம்? தாவேகா கட்சி ஜெயிச்சிச்சு, விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிறதும் 108 அறுதி பெரும்பான்மையில விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ 118 இருந்தா ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது சட்டசபையில மொத்தம் 234 சீட். இதுல 118 எடுத்திருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க என்ன படிச்சாலும் சரி 35 வாங்கினா நீங்க பாஸ் அப்படின்னு. ஒரு 34 வாங்கிட்டு இன்னும் 1 மார்க் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு புரோட்டோகால் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும்னு. அப்போ இவர் 118 எடுத்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில விஜய் அவர்களுக்கு 108 சீட்டு கிடைச்சிருந்தது. அப்போ நம்ம தமிழக மக்கள் என்ன நினைச்சோம், இன்னும் ஒரு 10 சீட்டு தானே ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு. அப்போ என்ன நடக்கும்னா, மற்ற சின்ன சின்ன கட்சியில இருந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்போ அவர்கள் ஆளும் கட்சி ஆயிட முடியும் விஜய் கூட சேரும்போது. சோ இந்த மாதிரி ஆட்சி அமைப்பாங்கிறது ரொம்ப கூலா இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா 3 நாள் 4 நாள் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பதவி பிரமாணம் நடக்கும், இன்னைக்கு சிஎம் பதவியில அவர்களை உட்கார வச்சிருவாங்கன்னா, இன்ன வரைக்கும் ஒரு இழுபறியிலே போயிட்டு இருக்கு. பெரிய மர்மமாக போயிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கட்சி காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு நாங்க விஜய் கூட சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 108 பிளஸ் 5 113 ஆயிருச்சு. அதுல விஜய் 2 தொகுதியில விஜயே நின்னுட்டு இருந்ததுனால ஒன்னு ரிசைன் பண்ணணும். அப்போ 112 இருக்கு. அப்போ 118க்கு இன்னும் 6 சீட் இருந்தா விஜய் நம்ம சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறப்போ, சரி இன்னும் ஒரு 6 சீட்டு தானே, மற்ற சின்ன சின்ன கட்சியில இருந்து பிரிஞ்சு வருவாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே கட்சியில இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி. பச்சை துரோகம் பண்ணிட்டானுங்கயா. மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, என்ன பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, பதவி ஆசைக்கு வேண்டி என்னென்னமோ பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய துரோகம் அப்படி இப்படின்னு பயங்கரமா கழுவி ஊத்தி அவர் பேசுறாரு. ஏன்னா இது காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணிங்கிறது ஒரு 2 வருஷம் இல்ல, 20 வருஷமா அவர்களுடைய உறவு இருந்துகிட்டே இருக்கு. அந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை செய்தது நம்ம எல்லாம் மறந்திருக்க மாட்டோம். ஈழத்தமிழர் படுகொலை நடந்தது, கச்சத்தீவை அவங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு 2 பேரும் நாட்டை துண்டாடினாங்க. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். ஆனா இப்ப ஏற்பட்ட கட்சி, எங்களுடைய கூட்டணி கட்சி எப்படி டப்புன்னு தாவேகா கூட போய் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் ஏதோ அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஎம்கேல இருக்கிற இன்னொரு முக்கியமான கட்சி விசிகா. எந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி புரட்டி பேசுவார். ஏன்னா விசிகா பொறுத்தவரையில அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இவர் நமக்கான ஒரு மனிதன் கிடையாது, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கிடையாது, அவருடைய சொந்த விருப்பத்துக்கு அவர் அரசியல் கேம் விளையாடுறாங்கனால நிறைய பேர் அவரை விட்டு பிரிஞ்சு, அதனாலதான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஓட்டு போட்டோம்னா எவ்வளவு பெரிய ஓட்டு வங்கி வந்திருக்கணும். 2 சீட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க போது மக்கள் அவர் மேல இருக்கிற ஹோப் போயிருச்சு. அவர் வழக்கம் போல இப்போ ஒரு பெரிய டிராமா இருக்கிறது டிஎம்கே கட்சி. அந்த கட்சியில இருந்து அவர் என்ன சொல்றாரு, ஏன் விஜய்க்கு இன்னும் கவர்னர் பதவி பிரமாணம் செய்யல, அவர் கவர்னர் மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாரு, இவர் தான் நிறைய சீட் எடுத்துட்டார்ல, பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்னு. அதாவது ஒரு 34 மார்க் வாங்கின பையன்கிட்ட, ஒரு டீச்சர் கிட்ட போய் நம்ம சண்டை போடுறோம், ஏன் என் பையனை பாஸ் பண்ண வேண்டியதானே, பாருங்க உங்க ஸ்கூல்ல ஒருத்தன் 20 மார்க் வாங்கியிருக்கான், ஒருத்தன் 25 மார்க் வாங்கியிருக்கான், என் பையன் தான் 34 மார்க் வாங்கியிருக்கான், அப்ப அவனை பாஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒரு சண்டை போடுறது எவ்வளவு ஒரு அபத்தமோ. இது ஒரு சட்டம், இது ஒரு அரசியல ஒரு புரோட்டோகால். 234 சீட்ல 118 இருந்தாதான் முதலமைச்சர் ஆக முடியும். இது காலாகாலமாக தொன்று தொட்டு நடந்து வருது. இதுக்கு முன்னால ஜெயிச்ச ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அது பண்ணாங்க. இது விஜயை பின்பற்றக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். ஐயோ, முக்கா கிணறு தாண்டிட்டோமே, முழுசா தாண்ட முடியலன்னு. அப்போ இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், ஏன் சின்ன சின்ன கட்சிகள்லாம் உடனே ஜாயின் பண்ணுமே, ஏன் ஜாயின் பண்ணல அப்படிங்கறதா. இதுல தாவேகா தலைவர் சிபிஎம் இவங்களோட எல்லாம் கேட்கிறாரு, விசிகே கூட எல்லாம் நீங்க எங்க கூட சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் இவங்ககிட்ட எல்லாம் இவர்கள் கேட்கறாங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து. இதுல என்னன்னா, விசிகா திருமாவளவன் விஜய் பாவம், அவரை ஆட்சி அமைக்க சொல்லணும், கவர்னர் விளையாடுறாரு இப்படி எல்லாம் கொடுக்கிறவரு, சரி நீங்க என் கூட ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி விஜயை நேரடியா கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க போது நாங்கள் யோசித்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதாவது அழுகிற மாதிரியும் அழுகிறாரு, கூக்குரல் விடுற மாதிரியும் கூக்குறாரு, உள்ளுக்குள்ள நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிறாரு. மேபி ஒரு பெரிய ஏதாவது எதிர்பார்க்கிறாரோ என்னமோ தெரியல. வழக்கம் போல மற்றபடி இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க யோசிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா இவர்களுக்கு இந்த 6 சீட் அப்படிங்கும்போது இந்த 2 சீட்டுங்கிறது பெரிய விஷயம். ஒரு பெரிய விஷயத்தை இவர்கள் எதிர்பார்க்கறாங்களோ என்னமோ தெரியல, பண்ண முடியாதுன்ட்டாங்க. இன்னொன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து இல்ல விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை தரணுங்கிறாங்க. பட் அவர்களும் சப்போர்ட் பண்ணல. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் போய் நீங்க இவர்களுக்கு ஆட்சி தருவீங்களா போது உடனே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போயிடுறாரு. சோ இவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா என்னன்னா இந்த மாதிரி கட்சிகள்லாம் இவங்களோட ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணா ஆளும் கட்சியா இருக்கலாம் அப்படிங்கறது நினைப்பாங்க. ஆனா யாருமே அப்படி முன்வரலை. மொத்தத்துல இந்த சின்ன சின்ன கட்சிகளும் ஆதரவு கொடுக்கல. பெரிய கட்சி ஏடிஎம்கே எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர்களும் ஆதரவு கொடுக்கல. இன்னொன்னு விஜய்
விஜய் வந்து ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியை வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேபி 2 பேருக்கும் ஒரு பிரஸ்டீஜ் இருக்கலாம். ஏடிஎம்கே பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க இன்னைக்கு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நாங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான சீட்டு வாங்கி சிஎம் ஆகி உட்கார்ந்தவங்க, அதனால நீங்க எங்க கிட்ட வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. மற்றபடி அவர்களும் வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்தா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு இதா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே கட்சியில ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் ஒரு பயம் தான். நமக்கு தெரியாம எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 10 பேர் போய் விஜய் கூட நாங்க போய் உங்களோட சேர்ந்துக்கிறோம் சொல்லி கட்சி மாறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து எப்ப நினைச்சாலுமே அங்கிருந்து தாவிக கட்சிக்கு வந்து இனிமே நான் உங்க எம்எல்ஏவா இருக்கும்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியில போகணும்னு ஆசைப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிறைய ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏக்கள் வந்து கட்சி மாறினது நடந்துகிட்டே இருக்கு. இந்த பயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து நம்மகிட்ட இருக்கிறவன் நைட்டா ஓடி போயிடுவான்னு நினைச்சு எல்லாரையும் பிடிச்சி புதுச்சேரி பாண்டிச்சேரியில வந்து ஒரு பெரிய ரிசார்ட்ல வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் தங்க வச்சிருக்கிறாரு. அதாவது கரெக்டா சொன்னா அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஒரு காலத்துல வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் வந்து கூவத்தூர் பங்களால வந்து வச்சிருந்தாங்க. இவன் விட்டா வந்து ஓடி போயிடுவான், தாவேகா கூட ஜாயின் பண்ணிடுவான்னு. ஏன்னா அரசியல வந்து துரோகிகள்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இந்த நிமிஷம் நான் பதவியில் இருக்கணும், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேங்கிற அளவுக்கு ரொம்ப சீப்பரான ஆட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ வந்து நமக்கு என்னன்னா இவர்களுடைய நினைப்பெல்லாம் என்ன இருக்கு, அதாவது டிஎம்கே என்னதான் நினைக்குது, ஏடிஎம்கே என்ன நினைக்குது, சின்ன கட்சிகள்லாம் ஏன் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறேன்னா இவர்கள் என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எப்படியும் எத்தனை சீட் எடுக்கணுமோ அது நீங்க எடுக்கல. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு வேண்டிய சீட் வந்து தாவேகா கட்சியில இல்ல, கொஞ்சம் இல்லைனாலுமே அவர்கள் எப்படி நினைப்பாங்க, இல்ல அப்போ இது திரும்ப ரீ எலெக்ஷன் வரட்டும், தொங்கு பாராளுமன்றம் வரட்டும், ரீ எலெக்ஷன் வரட்டும், திரும்ப நம்ம எல்லாம் நிக்கலாம், திரும்ப வந்து நம்ம எல்லாம் போட்டி போடலாம். அப்போ வந்து நம்ம இந்த எலெக்ஷன்ல என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் பண்ணாத மாதிரி அதிக சீட் எடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுமோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. டிஎம்கேவும் நிச்சயம் சொல்லவே வேண்டாம், விளம்பரம் பொய் விளம்பரமா சொல்லி வந்து ஜெயிக்கிறவங்க. ரீ எலெக்ஷன் வரட்டும், நம்ம திரும்ப எலெக்ஷன் வைக்கலாம். இப்போ 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்த மாதிரி நாங்க 50,000 ரூபாய் கூப்பன் தருவாங்க, எதனால பண்ணலாம். அதனால மற்ற கட்சிகள் இப்படி நினைக்குதா அப்படிங்கிறது தெரியல. இதுல ஒரு சின்ன ஆச்சரியம் என்னன்னா, சின்ன கட்சிகள் கூட ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்கு அவர்களும் என்ன நினைப்பாங்க, மேபி இவங்கலாம் ஒரு பேரம் பேசி கொஞ்சம் வெயிட் பண்ணு. மொத்தத்துல விஜய் அவர்களால இன்ன வரைக்கும் பதவி ஏற்பு பதவி பிரமாணம் அப்படிங்கறது வந்து நடக்க முடியல. அதனாலே நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல வந்து நாளைக்கு வந்து பதவி பிரமாணம் நடக்கும் சொல்லி ஏற்படுத்தின பிரம்மாண்ட ஏற்பாடுகள் எல்லாமே திரும்ப கைவிட்டுட்டாங்க. இது வந்து பதவி பிரமாணம் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் கவர்னரும் என்னன்னா, இவர் வந்து அந்த வெற்றி சான்றிதழை கொடுக்கறதுக்கு கவர்னரை பாக்குறதுக்கு விஜய் அவர்கள் வரும்போது சரி நாளைக்கு நாலு மணி நாளைக்கு வந்து விஜய் சிஎம் ஆயிடுவார்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு காவல்துறையிலிருந்து அளிக்கப்பட்டிருந்தது. கான்வாய் ஒரு சிஎம்க்கு கொடுக்குற கான்வாய் வாகனங்கள் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. 3 நாளா வந்து விஜய் ஒரு சிஎம் போலவே வந்து பவனி வந்துட்டு இருந்தாரு. ரோட்ல இருக்கிற டிராபிக்லாம் நிறுத்திட்டு அவர் வரக்காக கிரீன் சிங்கிள் போட்டு அந்த மாதிரிலாம் நடந்துட்டு. இப்போ வந்து அதெல்லாம் திரும்ப வாபஸ் பண்ணியிருக்காங்க. போற போக்கு பார்த்தா அரசு அமைக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் தெளிவா ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நாம எதிர்பாராத ட்விஸ்ட் மாறி மாறி நடக்குது. இதுல ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒன்னு சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை பார்த்து பேட்டி கேட்கறாங்க, நீங்க டிஎம்கே கூட சேரக்கு வாய்ப்பு இருக்கானா, அவர் ஒரு மழுப்பலா பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கொளத்தூர்ல வந்து தோத்ததுங்கிறது வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வருத்தப்பட்டான்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிடுவாங்களா, புதுசா ஒருத்தனுக்கு நம்ம விடுறதுக்கு பேசாம டிஎம்கே திராவிட கட்சிகள் சேர்ந்து இருக்கலாமா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அதிமுக காரங்களாம் தமிழ்நாட்டில் என்ன இருப்பாங்க, நாங்க இத்தனை சீட் வாங்கியிருக்கோம், நாங்க ஆளலாம்னு. டிஎம்கே காரங்க என்ன நினைப்பாங்க, நாங்க இவ்வளவு சீட் வாங்கியிருக்கோம், எங்களுக்கும் ஆளருக்கு உரிமை இருக்குல்ல, நாங்க ஏன் புதுசா வந்து ஒருத்தங்களுக்கு விடணும்னு. மொத்தத்துல வந்து அவர்கள் 2 பேரும் இணைவாங்களான்னு தெரியல. இது நினைக்கிறக்கே எப்படி சொல்றது, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னென்னமோ பண்ணிட்டு நம்ம கடவுள் வந்து தமிழகத்தை வந்து திரும்ப கைவிட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மொத்தத்துல வந்து விஜய் அவர்கள் பதவியேற்பதுல வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நம்ம யாருமே நினைக்கல. மிகப்பெரிய குழப்பங்கள் திருப்பங்கள்லாம் தமிழக அரசியல நடந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.